நம்ம ஹெல்த் இஸ் வெல்த் அவர்ஸில் எப்போதும் போலவே ரொம்பவே ஈஸியான நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. சமையலாக இருக்கட்டும், டிப்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் சம்மந்தமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரை உபயோகமாக இருக்கிற நிறைய விஷயங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியாக ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், வீட்டுக்காக இருக்கட்டும், நைட் டிஃபனுக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக செய்கிற பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபங்க. இது ஈஸியாக எல்லா சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோங்களை நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்க நேர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஈஸியாக நம்ம உருளைக்கிழங்கு உருளை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வேக வச்சு செய்வோம், அது ஒரு மெத்தட். இப்போ நம்ம தோலை சீவிட்டு நம்ம அந்த ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் சீவிக்கலாம். இந்த பீலர் வச்சு நம்ம தோல் சீவிக்கலாம். இதோ நம்ம தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம இது சின்ன சின்ன துண்டாக எந்த ஷேப்பில் வேணால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது சின்ன சின்னதாக நம்ம நறுக்கிக்கலாம். இது இந்த மாதிரி ரெண்டாக நறுக்கிட்டு அதை இன்னும் ரெண்டாக நறுக்கிட்டு நம்ம இந்த பீஸ் மாதிரி நறுக்கியிருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு கோடு கோடாக நறுக்கி அதுக்கப்புறம் சின்ன சின்னமாக நறுக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணால் நறுக்கிக்கலாம். நான் நறுக்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க, சின்ன சின்ன ஸ்கொயராக. இப்போ நம்ம எல்லாமே ஸ்கொயராக நறுக்கியாச்சு. இப்போ நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு உளுந்தும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெடிப்பு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம், போடாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தேவைப்படும். நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் தாளிச்ச எண்ணெய் இருக்கு, அதெல்லாம் கிண்டிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா எல்லாம் சேர்த்து கிளறிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு. இப்போ தூண மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளற விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெயில் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு, அப்புறம் நம்ம அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கல, அதனால அதுக்கு ஒரு 1/4 டம்ளர், அந்த 1/4 டம்ளரை கொஞ்சம் குறைச்சி அதில் பாதி அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் முக்காப்பாக தான் வர மாதிரி இருந்ததுக்கப்புறம் நம்ம முருகலாக வறுத்து எடுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடுகு தாளிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும்னு அவசியம் இல்லை, போடணும்னா போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், அவ்வளோதான். அதுக்கு அளவு தகுந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அப்படியே கிண்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மசாலா பிரட்டிடுச்சு இந்த எண்ணெயில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி, ஏன்னா நம்ம வேக வைக்கல இல்லையா உருளைக்கிழங்கு, அதனால ஒரு 1/4 டம்ளருக்கு பாதி ஊற்றி நம்ம கொஞ்சம் 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை கிளறி விட்டுட்டு இதுக்கு இந்த கெட்டியாக வந்ததுன்னா நம்ம எண்ணெயை கொஞ்சம் தேவைப்பட்டா, ஏன்னா நம்ம தாளிக்கிறது குறைச்சி தான் ஊற்றிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சிம்மிலே வச்சு நம்ம முருகலாக எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம். அதை வேக வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம சின்ன கொஞ்சம் நம்ம கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரி உருளைக்கிழங்கு செய்கிறது கற்றுக் கொடுக்குறவங்க வேக வச்சு உரிச்சு பண்ணணும் இல்லாமல் ஈஸி மெத்தடாக இது நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நம்மளுக்கு டக்குன்னு ஒரு தொட்டுக்க செய்யணுனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இப்போ போகணுன்னு இல்லை, டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வாயுங்கிறதுக்காக மிளகுத்தூள் போட்டுட்டோம். உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது முக்கியம் சொல்ல, இது கொஞ்சம் சில பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது இல்லையா, அதனால அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சுண்டி நம்ம எண்ணெய் எடுத்து தாளிச்சது கொஞ்சம் கக்கி வந்துட்டுருக்கு. எண்ணெய் கக்கி வந்துட்டுருக்கு. இது நம்ம சிம்மிலே வச்சு நல்லா முருகலாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த நம்ம போட்ட நம்ம மசாலாலாம் அப்படியே வெளியில் அது முருகலாக வருது.
ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்குனா கரெக்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக செய்கிறது. நம்ம வந்து தோலை சீவிட்டு நம்ம சின்ன சின்னமாக நறுக்கிட்டு அது எந்த ஷேப் வேணால் நான் அந்த ஸ்கொயராக சின்ன சின்னமாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பாக நறுக்கிட்டு நம்ம வந்து போடுற அந்த மசாலாலாம் போட்டு நம்ம கிண்டிட்டு இருந்தால் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப யாருக்கு வேணால் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல்லாம் செஞ்சால் பயங்கரமாக வேக வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாம இது ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸியாக சொன்னோம்னா நல்லா புரியும். ஸோ இது ரொம்ப ஈஸியான நம்ம டக்குன்னு இது தொட்டுக்க இல்லை அப்படின்னா கூட இமீடியட்டாக செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.